A man is watching from the top of a tower. ஒரு மேன் வந்து இந்த டவரோட டாப்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு வாட்ச் பண்ணும்பொழுது a boat speeding away from the tower. டவர்ல இருந்து போயிட்டு இருக்குது ஒரு போட்டு. The boat makes an angle of depression of 45 degree. அந்த போட் வந்து 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை ஏற்படுத்துது வித் தி மேன்ஸ் ஐ. இங்கே டாப்பில் அவன் நின்றுட்டுருக்கான். நின்றுட்டு பார்க்கும் பொழுது ஒரு போட் இங்கே தண்ணியில் போயிட்டுருக்கு. அப்போ போயிட்டுருக்கக்கூடிய அந்த போட்டை வந்து பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 45 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. when at a distance of 60 meters from the tower. டவர்லேருந்து 60 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த போட் போகும்போது ஏற்படக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 45 டிகிரி. ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் தி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பிகம்ஸ் 30 டிகிரி. 5 செகண்ட்ஸ்க்கு பிறகு அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 45 டிகிரியிலிருந்து 30 டிகிரியாக குறையுது. ஏன்னா 5 செகண்டில் அந்த போட் வந்து கொஞ்சம் தூரம் மூவ் ஆகிட்டுருக்கும். அப்போ அந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் எங்கள் போட் இருக்குது. அப்போது 30 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை ஏற்படுத்துது. இப்போ வாட் இஸ் தி அப்ராக்சிமேட் ஸ்பீட் ஆஃப் தி போட்? போட்டோட அப்ராக்சிமேட் ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அஸ்யூமிங் தட் இட் இஸ் ரன்னிங் இன் ஸ்டில் வாட்டர். என்ன அஸ்யூம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போட் வந்து ஸ்டில் வாட்டரில், அதாவது எந்த அலையும் இல்லாத நீரோட்டத்தில், அதாவது நீர் அங்கே தேங்கி நின்றுட்டுருக்கு இல்லையா, அதுதான் ஸ்டில் வாட்டர் சொல்லணும் இல்லையா, அந்த வாட்டரில் போட் மட்டும் போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கே போட்டோட ஸ்பீட் மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ வந்து அந்த தண்ணியோட வேகத்தை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா தண்ணி அங்கே எங்கேயும் ஓடலை, அது வந்து நின்றுட்டுருக்கு. ஒரு குளத்தில் இருக்கிற தண்ணி, அந்த மாதிரி பெரிய ஏரியில் இருக்க தண்ணி, அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். அப்போது அந்த தண்ணியில் போட் போயிட்டுருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், 2 ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, டவரோட டாப்பில் இருந்து பார்த்துட்ருக்கோம், போட் வந்து கீழே இப்போ தண்ணியில் போயிட்டுருக்கு. அது வந்து டவருக்கு கீழே அந்த பேஸை ஒட்டி அப்படியே தண்ணிமே இருக்குது, அதில் போயிட்டுருக்கு. அப்போ மேலேருந்து நம்ம கீழே பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஆங்கிள் தான் இந்த 45 டிகிரியும் 30 டிகிரியும். முதல்ல 45 டிகிரி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து போட் போகும்போது ஏற்படக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி. அப்போ என்ன ஸ்பீடில் போட் போயிட்டுருக்கு அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்லேருந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை இதை மாற்றுறோம். எப்படி மாற்றுறோன்னா, இந்த ஹரிசாண்டல் லைன், இது எந்த லைன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய கண் பார்வையிற்கு நேராக ஒரு கோடு வரைஞ்சோன்னா என்னமோ அந்த ஹரிசாண்டல் லைன் அது. அதனால் ஏற்படக்கூடிய ஆங்கிள் தான் முதல்ல ஒரு பாயிண்டில் போட் இருக்கும்போது 45 டிகிரின்னு கிடைக்கிது. திரும்ப 5 நிமிஷம் கழித்து போட்டை பார்க்கும்போது 30 டிகிரின்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த 45 டிகிரி வந்து இந்த 45 டிகிரிக்கு ஈக்குவலாக, இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இப்படி நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைனில் ஏற்படக்கூடிய ஆங்கிள் இந்த 45 டிகிரி, அதே லைன் நம்ம வரைஞ்சி இன்னொரு ஹரிசாண்டல் லைனில் அது ஏற்படுத்துகிற ஆங்கிளுக்கு அது சமமாக இருக்கும். அதனால் இங்கே 45 டிகிரின்றது இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இந்த 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அப்போ இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் இந்த 30 டிகிரி இங்கே ஏற்படக்கூடிய ஆங்கிள் 30 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? சரி, இப்போ நமக்கு வேண்டியது போட்டோட ஸ்பீட் ஆஃப் தி போட். ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா, டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் போகிறத பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆஃப்டர் 5 செகண்ட், இந்த 60 மீட்டருக்கு முதலே போட் வந்துடுது, அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் கழித்து அது எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸை கடந்து போகுது. அப்போ தான் ஸ்பீடு என்னன்னு நம்ம கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு, டைம் வந்து 5 செகண்ட்ஸ். எக்ஸு என்னத்தில் இருக்குன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் இருக்குது, டைம் வந்து செகண்டில் இருக்குது, அது 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஸ்டின் ஆன்சரில் வந்து நம்ம கிலோமீட்டர் பர் ஹவரில் மாற்றணும். சரி, இப்போ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இதை இந்த tan வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன் நம்ம tan எடுத்துருக்கோன்னா, tanன்றது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட்டில் ஹெச் எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து இங்கே அட்ஜசன்ட் சைடு வந்து 16 எடுத்துக்கலாம்.
அதில் முதல்ல tan 45 டிகிரி என்னன்னு பார்ப்போம். tan 45 டிகிரி இஸ் ஈக்குவலன்ட்டு ஆப்போசிட் சைடில் ஹெச்ன்ற வேல்யூ இருக்குது, அட்ஜசன்ட் சைடில் 60 மீட்டர். tan 45 வேல்யூ 1, இப்போ 1 இஸ் ஈக்குவலன்ட்டு ஹெச் பை 60. அப்போ என்ன அர்த்தம், 60 into 1 வந்து 60 தான் வரப்போகுது. அப்போ ஹெச்சோட வேல்யூ 60 மீட்டர். ஹைட் ஆஃப் த டவரும் இப்போ எவ்வளோன்னு கிடச்சிருக்குது, 60 மீட்டர்னு கிடச்சிருக்கு. அடுத்தது என்னென்னு tan 30 எடுத்துக்கலாம். இப்போ ஹைட் ஆஃப் தி டவர் ஹெச் இஸ் ஈக்குவலன்ட்டு 60 மீட்டர். அடுத்தது tan 30 எடுத்துக்கலாம். tan 30 இஸ் ஈக்குவலன்ட்டு ஆப்போசிட் சைடில் ஹெச் தான் இருக்குது, டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு பார்த்தீங்கன்னா 60 மீட்டர் ப்ளஸ் எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ் கிராஸ் ஆகி வந்திருக்கும். அப்போ டோட்டலாக அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ இந்த 30 டிகிரி ஏற்படுத்தும் போது அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 60 + x மீட்டர்னு இருக்குது. tan 30 வேல்யூ 1/√3, தட் இஸ் ஈக்குவலன்ட் டு h by 60 + x. ஹெச்சோட வேல்யூ 60 தான், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 60 + x இஸ் ஈக்குவலன்ட்டு ஹெச், இங்கே √3 வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே போயிடுது, √3 × ஹெச்சுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 60 + x இஸ் ஈக்குவலன்ட்டு √3 × 6. அப்போ x இஸ் ஈக்குவலன்ட்டு 60 × √3 -60. இந்த 60 நமக்கு ரைட் சைடு வரும்போது மைனஸ் ஆகிடுது. இப்போ 60 வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ √3 - 1. இப்போ 60 × √3 - 1 வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா √3க்கான வேல்யூ 1.732 -1 பொழுது இப்போ 0.732 கிடைக்கும். இது எக்ஸோட வேல்யூ. நம்ம இப்போ ஸ்பீட் ஆஃப் த போட் எழுதிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவலன்ட் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எக்ஸு, டைம் வந்து 5 seconds t. எக்ஸுக்கு வேல்யூ இப்படி போட்டுக்கலாம், 60 × 0.732 டிவைடட் பை டைம் வந்து 5 seconds கொடுத்துருக்காங்க. இப்போ 5 60 கேன்சல் பண்ணால் 12 × 5 60 இல்லையா, அப்புறம் 12 × 0.732. சரி, இது ஸ்பீடு. இதில் இது இருக்குது இந்த வேல்யூ எப்படின்னு பார்த்தோன்னா மீட்டர் பர் செகண்ட்ஸில் இருக்குது. 12 × 0.732 இது இருக்குது மீட்டர் பர் செகண்ட். அப்போ மீட்டருக்கு இப்போ நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோன்னா கிலோமீட்டர் பர் ஹவர்னு மாத்திரம். இப்போ மீட்டருக்கு வந்து 1 மீட்டர் 1000 மீட்டர் சேர்ந்ததா 1 மீட்டர் இல்லையா, 1000 மீட்டர் இஸ் ஈக்குவலன்ட்டு 1 கிலோமீட்டர். இப்போ 1 மீட்டருன்றது 1/1000 மீட்டர். சரி, அப்போ 1 மீட்டர் கிலோமீட்டர், 1 மீட்டரை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா 1/1000 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது என்ன செய்கிறோம், 1000 டிவைட் பண்ணிக்கிறோம். சரி, இது நான் இன்ட்டு 1/1000ன்றது தான் இங்கே 1000 போட்டிருக்கேன். இன்ட்டு செகண்ட்ஸாக மாற்றுறோம் இல்லையா, செகண்ட்ஸை ஹவராக மாற்றணும். சரி, இப்போது 60 × 60 செகண்ட்ஸ் தான், 60 × 60 செகண்ட்ஸ் தான் என்ன 1 hour. 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ் இருக்குது, 1 மினிட்க்கு 60 செகண்ட். அப்போ 60 × 60 செகண்ட் தான் 1 hour. அதாவது இதனுடைய வேல்யூ 3600 செகண்ட். தட் இஸ் ஈக்குவலன்ட் டு 1 hour. அப்போ 1 செகண்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு 1/3600 hour. சரியா, 1 செகண்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு 1/3600 hour. இங்கே செகண்ட் வந்து ஆல்ரெடி டினாமினேட்டரில் தான் போட்டிருக்கோம். அப்போ 1/3600ன்னு டினாமினேட்டரில் போடும் பொழுது 3600 மல்டிப்ளை ஆயிரும். அதாவது எப்படின்னா 1 டிவைட் பை ஏற்கனவே 1/3600 இப்படி தான் போடணும்.
சரி இதுனா செகண்ட், ஏன்னா இங்கே தான் செகண்ட் இருக்குது. இப்போ செகண்டுக்கு எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணோம் டினாமினேட்டரில் 1/3600. இப்போ 12 × 0.732 divided by 1000 into 1/3600 பொழுது 3600 நியூமரேட்டருக்கு போயிடும். சரியா? இப்போ இங்கே 2 0வை இங்கே 2 0க்கு கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறது 12 × 0.732 × 36 divided by 10. இது வந்து எப்படி எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோன்னா 31.5, அதாவது அப்ராக்சிமேட்டடாக 32 km/h. இதுதான் ஸ்பீட் ஆஃப் தி போட்.